இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, எங்க ஊர் பொங்கல் திருவிழா தான். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னால் வீடியோவை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இது மாவிளக்கு எடுக்கிற திருவிழா தான். பொங்கல் அன்னைக்கு மாவிளக்கு எடுப்பாங்க ஈவினிங்கு. இது காமாட்சி அம்மன் கோயில் பொங்கல் விழா. அதில் முயல், குரங்கு பொம்மை எல்லாத்தையும் கொண்டு விளையாடி டான்ஸ் ஆடி காமிச்சிட்டு இருந்தாங்க. இதுக்குள்ளே மனிதர் தான் இருக்கிறாங்க, அது எல்லாத்துக்குமே தெரியும். நான் ஒன்றும் புதுசாக சொல்லணுங்கிறது இல்லை. பாருங்கள் எவ்வளோ ஜாலியாக ஒரே குத்தாட்டம் போட்டுக்கிட்டே வராங்க சின்ன பசங்கள்லாம். நம்ம ஊரில் திருவிழானா நமக்கு ஒரே கொண்டாட்டமாக தானே இருக்கும். அதனால் எல்லாம் ஃபன் பண்ணிவிட்டு ஜாலியாக அதான் மாவிளக்கு கொண்டு வராங்க. பார்த்தீங்களா, தெரியுது. மாவிளக்கில் என்ன ஸ்பெஷல்னால், எனக்கு அந்த சின்ன வயசில் அந்த பூ சுற்றுவாங்க. பூ இப்படி மடக்கி அதில் சொருகி வச்சுருப்பாங்க. நாம் அதை பிரித்து சுற்றி அதை பிச்சு எடுக்கிறது தான் நம்ம வேலை. எத்தனை பேர் இது மாதிரி செஞ்சுருக்கீங்கன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ட்ரம்ஸ் எல்லாம் அடிச்சுட்டு ஜாலியாக ஃபன் பண்ணிகிட்டு இருந்தோம். என் பையன் இதாக ஒரே ஆட்டம், ஒரே குஷி, ஒன்றும் தாங்க முடியல. அப்புறம் 2 பொம்மை தானே பார்த்தீங்க. இதை பார்த்தீங்களா, கரடி பொம்மை. இது போகிறக்குள்ளே ஒரே அட்ராசிட்டி பண்ண ஆரம்பிச்சிருச்சுங்க. ஒரே கும்மால். அங்கே பாருங்களேன், போகிறவங்களையெல்லாம் வரவங்களையெல்லாம் நிறுத்தி நிறுத்தி பேச்சு கொடுத்துட்டு ஒரே ஆட்டம்தான். இன்றைக்கி ஒன்றும் சொல்கிற மாதிரி இல்லைங்க. இதோ குரங்கு பொம்மையோட இது பாருங்களேன். இந்த குரங்கு பொம்மை என்ன பண்ணுச்சுன்னு கேட்டிங்கன்னா, எல்லாத்தையும் பயமுறுத்திட்டு இருந்துச்சு. என்னையும் பயமுறுத்திருச்சுங்க. சொல்லப்போனால் நானும் ஓடி போய் ஒளிஞ்சுக்கிட்டேன். ஒரே பேப்பர், கலர் பேப்பர், அது இதுன்னு சொல்லிட்டு ஒரே குத்தாட்டம் தான். லேடிஸ் ஒரு பக்கம் ஆடுறாங்க, ஜென்ட்ஸ் ஒரு பக்கம் ஆடுறாங்க. ஒரே ஆட்டமாக தாங்க இருந்தது. அதுக்கப்புறம் இந்த ஃபயர் இது பண்ணி விட்டுட்டு இருந்தாங்க. இந்த ஒரு இது என்னன்னு எனக்கு சரியாக தெரியல. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.